வணக்கம். இது தமிழம் மலையொலி. நான் உங்கள் செந்தில்நாதன். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு 8 ஆண்டுகளில் எட்டிய சாதனை நாம் தமிழர் கட்சி. அதேபோல் கடந்த காலத்தில் நாம் தமிழர் கட்சியை விமர்சித்த திராவிட தலைமைகள், அதேபோல் நாம் தமிழர் கட்சி இந்த களத்தில் பெற்றது என்ன, இழந்தது என்ன, அது குறித்தும் கூட்டணி என்ற பெயரில் நாம் தமிழர் கட்சியை அல்லாத திராவிட கட்சிகள், தேசிய கட்சிகள் பெற்றது என்ன, இழந்தது என்ன என்பது குறித்தும் இந்த காணொளி பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். கூடுதலாக நாம் தமிழர் கட்சி வாக்கு வாரியாக என்னென்ன இடத்துல என்னென்ன சதவீதங்களில் இருக்குது, அதேபோல் பெற்ற வாக்குகளினுடைய சதவீதத்தின் அடிப்படையில் எந்தெந்த தொகுதிகள் எந்தெந்த இடத்துல இருக்குது என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். முதலாவதாக இந்த கட்சி, அதாவது நாம் தமிழர் கட்சி 8 ஆண்டுகளில் எட்டிய சாதனை என்ன என்பது குறித்து பேசுவதற்கு முன்னதாக, இந்த களத்தில் தேர்தல் கூட்டணியில் மற்ற கட்சிகள் பெற்றது என்ன, இழந்தது என்ன என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலான கூட்டணி அரசு அமைவதற்கான வேலைகள் நடந்து கொண்டு இருக்கின்றது. இந்த வேலைகளில் மிக முக்கியமான கட்டத்தில் இருக்கின்ற சூழலில் நிதிஷ்குமார் தனக்கு 4 முதல் 5 கேபினெட் மினிஸ்டர் வேணும், கூடுதலாக அவைத்தலைவர் என்று சொல்லக்கூடிய ஸ்போக் பர்சன் எங்கள் கட்சிக்கு வேணும் இந்த கூட்டணியிலன்னு கேட்டிருக்கிறாரு. இதெல்லாம் கூடுதலாக ஆளும் அரசினுடைய அதிகாரங்கள் குவிந்து இருக்கக்கூடிய அமைச்சகம் அப்படின்னு சொல்லக்கூடிய உள்துறை அமைச்சகத்தையும் எங்கள்கிட்ட கொடுங்கன்னு நிதிஷ்குமார் கேட்டிருக்கிறாரு. சந்திரபாபு நாயுடு மட்டும் இதுக்கும் நாங்கள் கொஞ்சம் கூட சலைச்சவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி இவரும் சில முக்கியமான இலாக்காக்களையும் மினிஸ்டராக கேட்டிருக்கிறாரு. கூடுதலாக இன்னும் பல சலுகைகளை கேட்டிருக்கிறாங்க. இதை ஏற்றுக்கொள்வதா இல்லை நிராகரிப்பதா என்கின்ற மிக முக்கியமான சூழலில் பாரதிய ஜனதா கட்சி இருக்குது. இன்னும் ஓரிரு நாட்களில் இந்த சிக்கல் முடிவுக்கு ஆட்சி அதிகாரம் யார் இதுங்க போகிறாங்க அப்படின்னு. யார் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாலும் அந்த கட்சி தான் நினைச்ச மாதிரி நடத்த முடியாது, நடக்காது இந்த 5 வருஷத்துக்கு அப்படிங்கிறது திண்ணம். தமிழகத்தை பொறுத்தவரையிலையும் நாம் தமிழர் கட்சி என்கின்ற ஒரு கட்சி இருக்கின்ற சூழலில் திராவிட முன்னேற்றக் கழகம் 40க்கு 40 என்கின்ற வெற்றியை பெற்றிருக்கு. ஆனால் இது ஒரு பெரிய வெற்றியா அப்படின்னு சொன்னால், பெற்ற வாக்குகளினுடைய சதவீதமும் அந்த வெற்றியினுடைய சதவீதமும் அந்த கடந்த கால வாக்குகளின் அளவுக்கு தான் பெற்றிருக்கு. அதாவது இந்த ஒட்டுமொத்தமாக நாம் தமிழர் கட்சி பெற்ற சதவீதங்கள் இதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன சதவீதம் ரொம்ப அதிகமாக வாங்கிருச்சா, நீங்கள் 50% வாக்கு கிட்டக்க வந்துருச்சே அப்படின்னு எல்லாம் பார்க்கக்கூடாது. ஏற்கனவே இருந்த ஒற்றை எதிரி என்கின்ற அஇஅதிமுக 2ஆக பிரிஞ்சு நிற்கிறதுனால இந்த வாக்கு சதவீதத்தினுடைய உயர்வு அவங்களுக்கு கிடைச்சிருக்கே ஒழிஞ்சு, அவங்க ஏற்கனவே என்ன வாக்கு வாங்கினாங்களோ அதே வாக்குகளை தான் பெற்றிருக்கிறாங்க திராவிட முன்னேற்றக் கழகம். இன்னொரு பக்கம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த சூழலில் ஒரு 20% வாக்குகளோடு பல இடங்களில் 2ஆம் நிலையிலும், சில இடங்களில் நாம் தமிழர் கட்சிக்கோட கீழ்நிலையிலும் போயிருச்சு. இதுதான் அவர்களுடைய நிலைமை. இதில் இழந்தது என்ன, இழந்ததில் மிக முக்கியமாக நம்ம பார்க்கறது பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய முக்கியமான நிலைகளை இழந்து ஒரு பரிதாபகரமான நிலைக்கு வந்திருக்கு. அதே போல் டிடிவி தினகரன், அதே போல் அவர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள். ஓபிஎஸ் ஏற்கனவே ஓரேறு உழவன் தான், அதில் நிற்கிறதுக்கு இழக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும் பொழுது இருக்குது. அதே போல் தான் இங்கே பாட்டாளி மக்கள் கட்சி என்ன இழந்திருக்கு அப்படின்னு சொன்னால், மகாபாரத கதைகளில் நீங்கள் பார்க்கும் பொழுது வாலியின் முன்னாடி யார் நின்று போரிட்டாலும் தன்னுடைய பலத்தில் பாதியை இழக்க வேண்டும் என்கின்ற ஒரு சூழல் அந்த கதை இருக்கும். அதே போல் தான் இங்கே, அதாவது மகாபாரதத்தில் வாலியினுக்கு எதிராக நின்று போரிட்டவங்க இழப்பாங்க. இங்கே சொந்த கூட்டணிக்குள்ளேயே நின்ன பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய வலிமைகளை இழந்து, அங்கீகாரத்தை இழந்து இந்த 4% வாக்குகளை பெற்றிருக்கு. அதே போல் இங்கே பாரதிய ஜனதா கட்சி இங்கே பாட்டாளி மக்கள் கட்சி, அங்கே டிடிவி தினகரன் இது போன்றவர்களினுடைய கொஞ்சமாக இருக்கின்ற எல்லா ஓட்டுகளையும் பெற்று தன்னை ஒரு பெரிய சக்தியாக காட்டிக்கிட்டு இருக்குது. இது வாட் இஸ் ஆக்சுவல் அப்படின்னு சொன்னால், இப்பொழுது டிடிவி தினகரன் வாங்கியிருக்கிற அந்த சதவீதத்தை கழிச்சிட்டு பாருங்கள். அதே போல் பாட்டாளி மக்கள் கட்சி 10 தொகுதிகளையும் நின்று பெற்றிருக்கிற சதவீதத்தை கழிச்சிட்டு பாருங்கள். என்ன சதவீதம் வருதோ அதுதான் இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு சதவீதம். அதை தாண்டி பாரதிய ஜனதா கட்சி இன்னொரு முக்கியமானது, அன்னோன் வேட்பாளரை, லெஸ் ஃபெமிலியர் ஃபேஸ் உள்ள வேட்பாளர்களை போடாமல்
அதாவது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து 2 ஸ்டேட்டினுடைய ஆளுநராக இருந்த பொழுதும் அவங்கள வந்து நிற்க வச்சதுக்கு காரணம் முகம் தெரிஞ்ச முகம். அதே போல் இன்னொரு கட்சியாக இருந்தவங்க ஐஜேகேயினுடைய கட்சியாக இருந்த ஐயா பாரி பச்சைமுத்து பாரி அவர்கள் வந்து போட்டியிட்டது. அவர் வந்து வாக்கு அனைத்தும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு இல்லை, அவருக்கென்று ஐஜேகே கட்சியில் அந்த தொகுதியில் இருந்த வாக்குகள். அதே போல் பார்த்தா ஏசி சண்முகம். இப்படி தனித்தனியாக நம்ம பார்த்தோம்னா இன்றைக்கும் பாரதிய ஜனதா கட்சி இந்த தமிழகத்தில் உதிரி கட்சி தான். இந்த உதிரி கட்சியை ஒரு பெரிய பிம்பமாக காட்டுவதற்காக தன்னுடைய வலிமையை இழந்த பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணிக்கு போனது தான் காரணம். இங்கே டிடிவி தினகரன் தன்னுடைய இதுன்றார். நீங்கள் இதுலேயும் பார்த்தீங்கன்னா தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை கொண்டு வந்து தேர்தல் களத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுத்தினாங்க. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ஐயா ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய மருமகளுக்காக தன்னுடைய பேர பிள்ளைகளை வந்து வாக்கு கேட்க வச்சார். அங்கே பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவிக்காக சரத்குமார், அங்கே வந்து டிடிவி தினகரனுக்காக அவருடைய மனைவி, இதெல்லாம் வந்து களத்தில் ஃபோக்கஸ் ஆனுச்சு. அதாவது இதெல்லாம் அங்கே பாருங்கள், களத்துக்காக போய் வேலை செய்கிறதுக்கு அர்ப்பணிப்போடு நிற்கிறாங்க அப்படிங்கிற சூழல் வந்துச்சு. இதில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அதிகமாக இழந்திருக்கு. டிடிவி தினகரன் அவ்வளோதான், இழந்துருச்சுன்னா அவ்வளோதான், அந்த சதவீதத்திலேயே போயிடுச்சு. டிடிவி தினகரன் தன்னுடைய எல்லா நிலைகளையும் இழந்துட்டார். இங்கிட்டு இந்த இந்த கட்சி இருக்கு இல்லையா, கம்யூனிஸ்டுகளுக்கு இழக்கிறதுக்கோ ஏற்பதற்கோ ஒன்றும் இல்லை, அது தன்னுடைய நிலையிலேயே அப்படியே இருந்துருச்சு. இந்த சைடு வந்து லாபம், அதாவது கடந்த காலங்களில் திருமாவளவன் அவர்களை எந்த விமர்சனத்துக்கு உட்படுத்தி அதெல்லாம் வந்தாலுமே இன்றைக்கி வந்து தனக்கென்று ஒரு சின்னம், ஒரு தனி சின்னத்தை கொடுங்கன்னு சொல்லி 2 தொகுதிகளை பெற்று 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று இன்றைக்கி தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகள் பட்டியலில் 4வது இடத்துல தன்னை நிறுத்தி கொண்டார் திருமாவளவன். அதில் இவருக்கு வந்து லாபம் தான். இந்த கணக்குகளின் அடிப்படையில் தான் 8 ஆண்டுகளில் நாம் தமிழர் கட்சி மிக முக்கியமான சாதனையை எட்டியிருக்கு. அது என்ன, அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகளுக்கு வருவது வந்து ஒரு பெரிய எட்ட முடியாத சாதனையா அப்படின்னா, உண்மையில் ஒரு கட்சி தனித்தே நின்று 2016 தன்னுடைய முதல் தேர்தலை சந்தித்து சரியாக 8 வருடத்திற்குள் தன்னுடைய முழு பலத்தையும் இந்த களத்தில் காமிச்சு 8.16% பெற்று தமிழகத்தினுடைய அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளினுடைய பட்டியலில் 3வது இடத்துல இருக்குது. தமிழகத்தில் 4 கட்சிகள் தான் இப்பொழுது மாநில கட்சிகள் என்ற அங்கீகாரத்திற்கு உட்படுத்தப்பட்டு இருக்கின்றது. அந்த அங்கீகாரத்திற்கு உட்படுத்தப்பட்ட கட்சிகளில் 3வது இடத்தில் நாம் தமிழர் கட்சி இருக்குது. இதுதான் 8 ஆண்டுகளில் நம்ம நிகழ்த்தி காட்டிய சாதனை. ஏன் இது திராவிட கட்சிகள் வந்து முதல்ல வந்து நாம் தமிழர் கட்சி என்கின்ற கட்சி உருவாகும் பொழுது பாசிசவாத கட்சி, இனவாத கட்சி, இன்னும் சொல்லப்போனால் வீரத்தமிழர் முன்னணி போன்ற அமைப்புகளை உருவாக்கும் பொழுது வந்து இது RSS சங்கி கூடாரங்களுக்கு போகுது அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் போய்கிட்டே இருந்த சூழல்லையும் எதற்கும் முகம் கொடுக்காமல் தன்னுடைய வளர்ச்சியை மட்டுமே களத்தில் விதைத்து வளர்ந்த ஒரு கட்சினா நாம் தமிழர் கட்சி தான். இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையிலையும் பெற்றிருக்கிற வாக்கு சதவீதம்ங்கிறது வந்து கட்சியில் களத்தில் வேலை செய்தவர்கள் எதிர்பார்த்த சதவீதத்தை விட குறைவான சதவீதம் தான். என்ன 12% அல்லது 12லேருந்து 15% வரும் என்று எதிர்பார்த்து உழைத்தோம். இருந்த பொழுதும் இந்த தேசிய அளவிலான தேர்தல் என்பதன் அடிப்படையிலும் இன்னும் சொல்லப்போனால் கடைசி 17 நாட்களுக்கு முன்னதாக சின்னத்தை வழங்கினார்கள். இன்னும் சின்னம்தான், இதுதான் சின்னம் என்று தெரியாமல் வேட்பாளர்களை அறிவித்து இது எங்களோட தத்துவம், இதுதான் நாங்கள் நிறுத்துகிற வேட்பாளர், எங்கள் வேட்பாளர் இவர் தான், தத்துவம் இது, இப்படி சொல்லி நாங்கள் 2 பேரும் இன்னொரு காலத்தில் இன்னொரு நாட்களில் அரசு சொல்கின்ற ஒரு சின்னத்தோடு வருவோம், அந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. அப்படி தான் மைக் சின்னம் என்கின்ற ஒரு சின்னத்தை தெரிவு செய்வதற்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி தன்னை இந்த மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்தது. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் பெற்றிருக்கின்ற வாக்குகள்லையும் மிக முக்கியமாக வந்து ஒரு புரட்சி நடந்திருக்கு. அதாவது பிம்ப அரசியல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ நாம் தமிழர் கட்சியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு முழுமைக்கும் அண்ணன் சீமான் அவர்களோடு இணைந்து பயணிக்கின்றவர்களும் தேர்தலில் நின்னாங்க. இந்த தேர்தலுக்கு இந்த இடத்துல இந்த ஆட்களை போட்டால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கணிப்பின் அடிப்படையில் புதிதாக கட்சியிலும் களத்திலும் நிறுத்தப்பட்டவர்களும் 1 லட்சம் வாக்குகளை தாண்டி வாங்கியிருக்காங்க. அப்படின்னா
இங்கே இந்த கட்சிக்கு வாக்கு செலுத்துகிறவர்கள் யாரும் தனி மனிதவர்களை பார்த்து வாக்கு செலுத்தலை, தத்துவத்திற்கும் களத்திற்குமான வேலைகளுக்குமாக வாக்கு செலுத்தியிருக்கிறாங்கங்கிறத பதிவு செய்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி. இன்னும் சொல்லப்போனால் நம்ம புள்ளி விவரமாக இதை நம்ம பார்க்கணும்னா, பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் எத்தனை தொகுதினா நம்மளுக்கு வந்து சற்றேறக்குறைய 12 இடங்களில் 1,00,000க்கும் அதிகமான வாக்கு. 12 இடங்களில் சிவகங்கை, திருப்பத்தூர், நாகப்பட்டினம், தென்காசி, மயிலாடுதுறை, திருவள்ளூர், தூத்துக்குடி, தஞ்சாவூர், பெரம்பலூர், காஞ்சிபுரம், திருச்சிராப்பள்ளி, கிட்டத்தட்ட அந்த கிருஷ்ணகிரி இந்த அளவில் வந்து 12 இடங்களில் நாம் 1,00,000க்கும் அதிகமான வாக்குகளை வாங்கியிருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் சிவகங்கையில் 1,63,000 வாக்குகளை வாங்கியிருக்கிறோம். அப்போ அது சதவீதத்தின் அடிப்படையிலையும் சரி, இந்த இது நம்ம வந்து இந்த வாக்குகளினுடைய எண்ணிக்கையின் அடிப்படையிலும் சரி, நம்ம சரியான ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா 100,000 தாண்டிய வாக்குகள்லையும் நம்ம வந்து 10க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் 90,000 தாண்டிய வாக்குகள், 5க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் 95,000க்கும் தாண்டிய வாக்குகள் இதுபோல் பதிவு செய்திருக்கிறோம். இருந்த பொழுதும் நமக்கு கிடைத்த அந்த வாக்கு சதவீதங்கிறது பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட ஒரு செய்தியை சொல்லுது. என்ன செய்தியை சொல்லுதுன்னா, இன்னும் கடினமான உழைப்பை களத்தில் கொட்டணும் அப்படிங்கிறது தான். இன்னும் கடினமான உழைப்பை களத்தில் கொட்ட வேண்டும் என்பதை நம்மளுக்கு சொல்லுது. கடந்த காலத்தில் நம் மீது விமர்சனம் வைத்தவர்கள்லாம் இன்றைக்கி நேரடியாக வந்து பாராட்டுதலை தெரிவிக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அண்ணாமலை அவர்கள் வந்து பாராட்டியிருக்கிறாரு, நாம் தமிழர் கட்சியை அண்ணாமலை பாராட்டியிருக்கிறாரு. அதற்கு காரணமாக என்ன சொல்கிறாருன்னா, அவங்க நேர்மையாக பணம் கொடுக்காமல் நின்னாங்க அப்படின்னு. உண்மைதான், நேர்மையாக பணம் கொடுக்காமல் நின்னோம். இன்னும் கூடுதலாக அவர் விமர்சிக்காததுக்கு காரணம் அவருக்கு வேற ஒரு புள்ளி விவரம் தெரியும். நீங்கள் புள்ளி விவரத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் உள்ள 3வது பெரிய கட்சி என்னங்கிறது புள்ளி விவரத்தை பார்க்குறவங்களுக்கும் தெரியும். கூடுதலாக இந்த களத்தில் இரவு பகலாக நம்ம பெற்றிருக்கிற 8.16% வாக்குங்கிறது வந்து பல்வேறு தரப்பில் உழைத்த, இரவு பகலாக உழைத்தவர்களுக்காக கிடைத்த வாக்குகள். கூடுதலாக பன்னெடுங்காலமாக என்று சொல்வது நம்ம கனவை தூக்கி சுமந்துகின்ற நமது தத்துவம், நமது பண்பாடு, இது எல்லாத்தையும் முன்னிறுத்துகின்ற அரசியலை மிக சிறப்பாக 15 வருடமாக வழிநடத்தி வருகின்ற அண்ணன் சீமான் அவர்கள் களத்தில் கொட்டிய மிக அசாத்தியமான உழைப்பு இது எல்லாத்தையும் சாத்தியப்படுத்தியிருக்கின்றது. களத்தில் நின்று வென்ற உண்மையிலே வென்றுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நாம் பெறுகின்ற ஒவ்வொரு வாக்குகளின் உயர்வும் நமது வெற்றிதான் என்பதை பதிவு செய்யணும். களத்தில் நின்றவர்கள், அவருக்கு உறுதுணையாக நின்றவர்கள் அனைவருக்கும் எமது புரட்சி வாழ்த்துக்கள். இது 8 வருஷத்தில் ஒரு கட்சி தனித்தே நின்று ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நிலையில் வந்திருக்கான்னு கேட்டால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் வந்திருக்கு. திராவிட முன்னேற்றக் கழகம் உதயமாகி அது அங்கீகரிக்கப்பட்ட நிலைக்கு வரும் பொழுது அது கூட்டணியின் மூலமாக தான் அங்கீகரிக்கப்பட்ட நிலைக்கு வந்தது. அதே போல் அஇஅதிமுக ஒரு கட்சி உருவாகி அங்கீகரிக்கப்பட்ட நிலைக்கு வரும் பொழுது அந்த தேர்தலும் சில பேரினுடைய கூட்டணியில் நடந்தது. அதே போல் தான் மற்ற எல்லா கட்சிகளும் அங்கீகரிக்கப்பட்ட நிலைக்கு உயரும் பொழுது ஏதாவது ஒரு கட்சியினுடைய கூட்டணியில் தான் அந்த நிலையில் நடந்திருக்கு. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் எந்தவித கூட்டணியும் இல்லாமல் தமிழகத்தினுடைய அங்கீகரிக்கப்பட்ட 3வது அரசியல் கட்சியாக 3வது இடத்துல இருக்குது. 4வது இடத்துல விடுதலை சிறுத்தைகள் இருக்குது. அந்த நிலையை எட்டியது மாபெரும் நாம் தமிழர் கட்சியினுடைய சாதனை என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.